தமிழரை உலகத்துக்கு அறிமுகம் செய்த மன்னன் யாருன்னு தெரியுமா? அவர்தான் ராஜராஜ சோழன். கிபி 985 முதல் 1004 வரை 29 ஆண்டுகள். இந்த ஒரு காலத்தில சோழ நாடு தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி ஆசியாவிலேயே சக்தி வாய்ந்த பேரரசு ஆனது. ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டை வென்று சேர நாட்டை வசியப்படுத்தி இலங்கையின் தலைநகரம் அனுராதபுரத்தையே ஒரே அடியில் அடக்கினார். அதனால்தான் வரலாறு அவரை மும்முடி சோழன் 3 தமிழ் அரசுகளின் அச்சமாயிருந்த மன்னன் என்று அழைக்கிறது. ஆனா இது எல்லாம் தொடக்கம்தான். ராஜராஜனின் ஆட்சி நாட்டை ஆளறதுக்கு மட்டுமல்ல, நாட்டை ஒழுங்குபடுத்துறதிலும் உலகத்துக்கு ஒரு பாடம். அவர் உருவாக்கிய ஒழுங்கான படை, வலுவான கடற்படை, துல்லியமான வருவாய் பதிவு, இவையெல்லாம் அந்த காலத்தில உலக நாடுகளுக்கே இல்லாத ஒன்று. அவரது பெரிய கனவு அதுதான். இன்று உலகம் வியக்கும் தஞ்சை பெரிய கோவில் 1000 ஆண்டுகளா நிமிர்ந்து நிற்கும் அந்த கோவில் தமிழன் படைத்தது எப்பொழுதும் அழியாதுன்னு இன்னும் கத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. ராஜராஜன் அவர் ஒரு மன்னன் மட்டுமல்ல, தமிழரின் சக்தியை உலகத்துக்கே உணர்த்தியவர். தமிழனாக பிறந்த பெருமை உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.